வணக்கம் மக்களே. இந்திய அணியோட கேப்டன் ரோஹித் சர்மா சாம்பியன்ஸ் டிராபி தொடரோட வெற்றிக்கு அப்புறம் தான் ஓய்வு பெற போவதில்லை அப்படின்றத வெளிப்படையாவே தெரிவிச்சிருந்தாரு. இது இந்திய அணியோட பயிற்சியாளர் கௌதம் கம்பீரோட திட்டங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவா மாறியிருக்கு. 2025 சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான இந்திய அணிக்கு ஃபார்ம்ல இல்லாத ரோஹித் சர்மா கேப்டனா இருக்கிறது சரியா இருக்குமா? சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல தன்னோட மோசமான ஆட்டத்தால தன்னம்பிக்கை குறைந்து இருக்கக்கூடிய கேப்டன் அணியை வழி நடத்தினா அது இந்திய அணிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்லாம் கௌதம் கம்பீர் யோசிச்சு வந்ததா பிசிசிஐ வட்டாரம் தெரிவிக்குது. பின்னர் ரோஹித் சர்மா இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஒரு நாள் தொடர்ல சதம் அடிச்சதால அந்த எண்ணத்துல இருந்து கம்பீர் விடுபட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல ரோஹித் சர்மா இந்திய அணியோட கேப்டனா செயல்பட்டு இறுதி போட்டியில 76 ரன்கள் சேர்த்து வெற்றிக்கு காரணமா இருந்தாரு. அதோட ஓய்வு பெற போறதில்ல அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. இதுதான் கம்பீருக்கு தலைவலியா மாறியிருக்கு. 2027 ஒரு நாள் போட்டி உலகக்கோப்பை தொடருக்கு முன்னாடி இந்திய அணிக்கு புதிய கேப்டனை நியமிச்சு அடுத்த 2 வருஷத்துல இந்திய அணிய புதுசா கட்டமைக்கணும் அப்படின்ற திட்டத்துல கௌதம் கம்பீர் ரொம்பவே மும்மரமா இருந்திருக்காரு. அதுக்கு ஏத்த மாதிரி ரோஹித் சர்மா 2025 சாம்பியன்ஸ் டிராபி தொடரோட முடிவுல ஓய்வு பெறுவார் அப்படின்னு தான் எதிர்பார்த்தாரு கம்பீர். ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில ரோஹித் சர்மா தான் 2027 ஒரு நாள் உலகக்கோப்பை போட்டி வரைக்குமே ஒரு நாள் தொடர் போட்டிகள்ல இருந்து ஓய்வு பெற போறதே இல்ல அப்படின்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு ரோஹித் சர்மா. இது தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் மற்றும் தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் 2 பேருக்குமே பெரிய சவாலா மாறி இருக்கு. அதோட அதிர்ச்சியாவும் இருக்கு. 2027 ஒரு நாள் போட்டி உலகக்கோப்பையின் போது ரோஹித் சர்மாவுக்கு 40 வயது ஆகியிருக்கும். 40 வயதான ஒரு கேப்டனை வச்சுக்கிட்டு ஒரு நாள் போட்டி உலகக்கோப்பையில விளையாடுறது சரியா இருக்குமா அப்படின்ற சந்தேகம் அவங்களுக்கு எழுந்திருக்கு. ஒருவேளை சுப்மன் கில் இல்லனா ஹார்திக் பாண்டியா போன்ற ஒருத்தரை கேப்டனா நியமிச்சு ரோஹித் சர்மாவை ஒரு வீரரா மட்டுமே ஆட வைக்கலாம் அப்படின்னு கூட யோசிச்சிருக்காங்க. அந்த சூழ்நிலையிலுமே 40 வயது வீரரை அணில வச்சிருக்க முடியுமா? ரோஹித் சர்மா அப்போ முழு உடல் தகுதியோட இருப்பாரா அப்படின்ற சந்தேகங்களும் அவங்களுக்கு வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம தற்போது ரோஹித் சர்மா டெஸ்ட் ஃபார்மட்ல இருந்து ஓய்வு பெறுவாரா இல்ல அதுலயும் நான் விளையாடுவேன் அப்படின்னு அடம் பிடிப்பாரா அப்படின்ற எண்ணத்துல இருக்காங்களா 2 பேருமே. ரோஹித் சர்மா சமீபத்துல நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல ரொம்பவே மோசமா செயல்பட்டு இருந்தாரு. அதனால ரோஹித் சர்மாவோட முடிவு கௌதம் கம்பீருக்கு மிகப்பெரிய தலைவலியா மாறி இருக்கிறதாகவே சொல்றாங்க. ரோஹித் சர்மா அடுத்து 2024 T20 உலகக்கோப்பை மற்றும் 2025 சாம்பியன்ஸ் டிராபி கோப்பைகளை வென்று கொடுத்து இருக்கிறதுனால ரோஹித் சர்மாவை வலுக்கட்டாயமா அணில இருந்து நீக்க முடியாத சூழ்நிலையில 2 பேரும் தவிச்சிட்டு இருக்காங்களா.